ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க நீங்க. உண்மைக்கு நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால சிம்ம ராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லா சிம்ம ராசியா இவங்க என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. இப்போ வேற கண்ட சனி இருக்குது. சனி அஷ்டம சனி, அவ்வளவுதான். சிம்ம ராசி வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அப்படி நிறைய பேர் உங்களுடைய பயமுறுத்தி விடுவாங்க. அஷ்டம சனி இருக்கு, அது எல்லா சிம்ம ராசிக்கும் கிடையாது. அதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக குறைஞ்சு நல்லது பெரும்பாலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது வரக்கூடிய காலம் அனுமோகமாக வரப்போகுது. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குரு பகவான் மிதுன ராசி இது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இப்பொழுது இந்த 6-7 மாதத்துக்குள்ள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்புகள் இருந்தாலும் கூட கடந்த காலகட்டத்தில் கண்ட சனி முன்னேற்றம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்கு கிடையாது. நிறைய குடும்பங்கள் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு போயிருக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க மறுபடியும் அதிலிருந்து எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், அதுக்குள்ளே வந்துருச்சு இந்த கண்ட சனி வேற அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த பொறுப்பு எது? இந்த ராசி புலம்பி இருப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சி மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்து இப்பொழுது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் கூட நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான எல்லா பிரச்சனையுமே இப்போ முடிஞ்சு உங்களுக்கான கேது பகவான் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி இந்த வரக்கூடிய இந்த நாட்களில் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய நினைச்சது எல்லாம் நடக்கும். உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புதுசாக ஒரு கஷ்டம் பிரச்சனை தானாக ராசிகளுக்கு சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் கடந்து இருக்க, உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்ல இருக்கீங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க கஷ்டங்களும் அப்புறம் என் வாழ்க்கை வாழுங்கிறங்க எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் இருக்கிற துன்பம் அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவமானப்படுத்தும் உங்களுக்கு கூட எல்லா பிரச்சனையும் இருந்து இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க. வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்கும் மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளை கூட நினச்சிட்டு நீங்கள் கெடுத்து சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தாலும் அப்படி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்த இது செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே சிம்ம ராசிக்கு கிடையாது. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க. உங்கள் ராசி இப்பொழுது 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகுது. இப்போ வரக்கூடிய நாட்களில் இருந்து, அதாவது கடந்த காலகட்டத்தில் சரியான ஒரு வேலை பழிச்சு புழிச்சு வேலைக்கு முடிச்சு 10,000 சம்பளம் 15,000 சம்பளத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான நல்ல வேலை உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கான எல்லாம் உங்கள்கிட்ட அமோகமாக சேரப்போகுது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் உங்களிடத்துல கைகூடி வரப்போகுது. எல்லாம் உங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் பெற்று நீங்கள் இனி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலம் உங்கள் பார்வைக்கு வரப்போகுது. உங்கள்
உங்களுக்கு நேரடியாக இருந்து இதனால் வருமானம் பலன் சற்று அதிகமாக கிடைச்சிருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவி எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேது உங்களை செல்வாக்கு அப்படிங்கிற உயரும். உடல் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுக்கு தொந்தரவு முழுவதுமே இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காமல் எல்லாம் உங்களுக்காக நல்லபடியாக முடிய போகுது. உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இனி இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கான எல்லாம் நன்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதிய பதவி புதிய பொறுப்பு எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். எல்லாம் தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தி இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில் விரைவில் செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் திருமணம் நிறைய பேருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடைபெறாமல் இருக்கும். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 35-30 வயசுக்கு மேலே இருந்திருக்கும். ஆனால் பொன் கிடைத்திருக்காது. ஆண்களுக்கு எப்பொழுதும் 35, 30, 37 இது மாதிரி தான் இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்படியும் இன்னும் இந்த வயசானக்கப்புறமும் நிறைய பேர் திருமணமாகாமல் இருந்திருப்பீங்க. பெண்கள் ஏதோ திருமணம் அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாகவே இருந்திருக்கும். அப்படியே உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைச்சுன்னா நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே உங்கள் கிட்ட திரும்பி வந்து அது அந்த தடைகளை எல்லாம் உங்கள் கிட்ட வந்து அது முறியடிச்சிருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல் செலவு குடும்ப செலவு அப்படின்னு உங்களுக்கு ஏராளமான செலவுகள் வந்து போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே பார்த்து கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனையும் இப்போ குரு பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய பிள்ளை பெரும் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவாக போகுது. கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. கடந்த காலத்தில் நடந்த தோல்வி எல்லாம் உங்களுக்கு முழுக்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாம் சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய எல்லா மரியாதையும் உங்ககிட்ட நிச்சயமாக தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் இனி பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீங்கள் சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வர்க்க நிவர்த்தியாகி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லதாக நடக்கும். புதிதாக ஒருவர் இல்லத்தில் சொந்தக்காரர் வரப்போகிறார். இவர் மூலம் வளர்ச்சி இவர் கண்டிப்பாக நீங்கள் புதிய ஒருவராக அழிவை நோக்கி கண்டிப்பாக இழுத்துட்டு போயிடுவார். இவரை ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு பெயர்ச்சி ஆரம்பித்ததும் போது அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படியே கொஞ்சம் இருக்கும். இந்த தவறான நண்பர்கள் சேர்க்கை தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல், உங்கள் வாழ்க்கையில் தவறான நட்பு பழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப நல்லதாக வச்சுட்டு உங்களுடைய நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றையும் தீயவற்றையும் நீங்கள் பிரித்து அறிஞ்சுக்க தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தும் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த நாட்களில் இருந்து உங்களுடைய இந்த கண்ட சனிகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து சில பேர் நினைக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனால் குறிப்பிட்ட ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பிரகாரம் உங்களுக்கு நட்புகளாலவே உங்களுக்கு பிரிவுகள் வரப்போகுது. உங்களுடைய செயல்கள் எல்லாம் தடையாக போகுது. அதனால் நட்புகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களிடத்தில் யாராவது புதிதாக யாராவது ஒருவர் பேசுவதாக இருந்தால் அவரிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக வர்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று தருவார். அதனால் நீங்கள் சிவன் பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் வழிபாடு செய்வது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லதாக அமையும்.